Hi students, 12th Maths, exercise 10.5, question number 4. இதுக்கு previous வீடியோல பார்த்தீங்கன்னா 7th sum வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா subdivision 4th subdivision 8 பார்க்கலாம். x cos y dy equal to e power of x x log x plus 1 dx. அகைன் என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு separating variable arrange பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க இதில் given questionல cos y dy. ஸோ dy dx டேர்ம் எப்போவுமே ஃப்ராக்ஷனாக வந்துடக்கூடாது, டிவிஷன் வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த cos y dy டேர்ம் அப்படியே ஃபிக்ஸட் இப்போ பண்ணுங்க. ஸோ cos y இது dy. ஸோ இந்த பக்கம் ஏதாவது ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது y டேர்ம் இருக்குதா பாருங்கள். ஸோ y டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போது cos y dy அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல e பவர் ஆஃப் x நெக்ஸ்ட்டு x log x plus 1 dx அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு எக்ஸ் டேர்முக்கு dx அரேஞ்ச் பண்ணோம். இந்த சைடில் ஒரு x இருக்கிறதுனால இந்த x வந்து ஈக்குவல்ட்டுக்கு வெளியே வரும்போது இந்த டேர்ம் டிவைடாக வந்துடும். ஸோ இந்த டிவைட் பை எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பை எக்ஸ்ன்றது காமன் எக்ஸாக இருக்குது. இது என்ன பண்ணலாம், இந்த எக்ஸால் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம செப்பரேட்டிங் வேரியபிள் செஞ்சு முடிச்சிட்டோம். செப்பரேட்டிங் வேரியபிள்ன்றது y டேர்முக்கு dy டேர்மும் எக்ஸ் டேர்முக்கு dx டேர்மும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிங்கன்னா இன்டர்னேட்டிங் ஆன் போத் சைடு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் இன்டர்னேட்டிங் ஆன் போத் சைடு அப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகும்னா இது cos y dyன்னு வரும். அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸால் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ இன்டகிரேட்டும் அப்ளை பண்ணுறேன், எக்ஸாலும் டிவைட் பண்ணுறேன். அப்போ டோட்டல் நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது log xன்னு கிடைக்கும் ப்ளஸ் 1/xன்னு வரும் இன்ட்டு dxன்னு வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது x log x ப்ளஸ் 1/xன்னுக்குது. ஸோ இது டிவைட் பண்ணுறீங்க x log x ப்ளஸ் 1/xன்னுக்குது. ஸோ இதுக்கு ஒரு பை எக்ஸ் இதுக்கு பை எக்ஸ்ன்னு போடுங்க. அப்போ என்னோட xx கேன்சல் ஆகிடும். அந்த டேர்ம் தான் log x ப்ளஸ் ரிமைனிங் 1/x dxன்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி ரிசல்ட் இருக்குது. அதை அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக நமக்கு இன்டகிரேஷன் ஈஸியாக முடிச்சிடலாம். நமக்கு இது வந்து ஈஸி தான். இன்டகிரேஷன் ஆஃப் cos y அவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு sin yன்னு வந்துடும் ஃபார்முலா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் ஆஃப் x log x ப்ளஸ் 1/x dxன்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் லெங்க்தி ப்ராசஸாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணுறப்போ சம் ஈஸியாக முடிச்சிடலாம். அவரோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டகிரேஷன் e பவர் ஆஃப் x f ஆஃப் x ப்ளஸ் f dash ஆஃப் x இன்ட்டு dx இந்த மாதிரி இருந்ததுன்னா ரிசல்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் e பவர் ஆஃப் x f ஆஃப் xன்னு என்ட்ரி பண்ணலாம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டகிரேஷன் e பவர் ஆஃப் எக்ஸில் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த டேர்ம் வந்து f ஆஃப் x ப்ளஸ் f dash ஆஃப் x. ஸோ f ஆஃப் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ப்ளஸ் f dash ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் e பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு f ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு இந்த ரிசல்ட் அப்படியே மேட்ச் ஆகும் பாருங்கள். இதில் இன்டகிரேஷன் e பவர் ஆஃப் x e பவர் ஆஃப் x f ஆஃப் எக்ஸ்ன்றது log x. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா f ஆஃப் எக்ஸ்ன்னு log x, f ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ f dash ஆஃப் எக்ஸ்ன்னு மாறும். அப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/x. ஸோ அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு என்ன பண்ணலாம், e பவர் ஆஃப் x f ஆஃப் x ரிசல்ட் என்ட்ரி பண்ணிடலாம். அப்போது f ஆஃப் xன்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா log x. அப்போ இதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா e பவர் ஆஃப் x log xன்னு என்ட்ரி பண்ணால் இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடும். இந்த இடத்துல இன்டகிரேஷன் முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம். இந்த இடத்துல இன்டகிரேஷன் வராது. தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் cos y இன்ட்டு dy. இதோட ஃபார்மில் என்ன வரும், தட் இஸ் sin yன்னு வரும். ஸோ இது இன்டகிரேட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஈக்குவல் டு இந்த டோட்டல் டேர்மோட ரிசல்ட் தான் என்னன்னா e பவர் ஆஃப் x f ஆஃப் xன்னு வந்துடுது. அப்போ இந்த e பவர் ஆஃப் x அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இந்த f ஆஃப் xன்றது பண்ணால் log x. ஏன்னா log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xன்னு வருது. இட் இஸ் f ஆஃப் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ f dash ஆஃப் x. இது மேட்ச் ஆகிறதுனால இது e பவர் ஆஃப் x f ஆஃப் x. இதில் f ஆஃப் xன்ற log x. தட் இஸ் இந்த ஒரு log x. ஸோ இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுனால ஒரு கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ளஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இது 4th சப்டிவிஷன் 8th சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது இதில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 9 பார்த்தீங்கன்னா tan y dy by dx equal to cos of x plus y plus cos of x minus y கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணுற கொஸ்டின் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இது cos a plus b ஃபார்முலா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. இதில் cos a minus b ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் என்ன சரிங்கன்னா இந்த tan y dy by dx அப்படியே வச்சுங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் a cos of a plus b ஃபார்முலா இஸ் cos a cos b minus sin a sin b. ஸோ ஏபிக்கு பதிலாக இந்த xyங்கிறது அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார்முலா வைஸாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா cos x cos y நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ் sin x sin yன்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு டேர்மோட எக்ஸ்பிரஷன் cos x ப்ளஸ் விட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல cos x minus yங்கிறது. ஸோ cos x minus வரும்போது அதே ஃபார்முலா தான். பட் என்ன இருக்குன்னா மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு வரப்போது அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல cos x cos y இந்த இடத்துல ப்ளஸ்
sin x sin y என்ட்ரி பண்ணுங்கள். இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும். பார்த்தீங்கன்னா மைனஸ் sin x sin y ப்ளஸ் sin x sin y கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ tan y dy by dx ஈக்குவல் டு இங்கே cos x cos y இங்கே cos x cos y. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 cos x cos yன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்முக்கு என்ன பண்ணுறீங்கன்னா செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ y டேர்ம் dy டேர்ம் இருக்கணும், x டேர்ம் dx டேர்ம் இருக்கணும். இப்போ என்ன செய்றீங்கன்னா எக்காரணம் கூட dy by dy ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது, dxும் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல y டேர்ம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த டேர்ம் yக்கு dy அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல tan y dy வேறு எங்காவது y டேர்ம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல்ட்டுக்கு வெளியே ஒரு y டேர்ம் இருக்குது, தட் இஸ் cos y. இது ஈக்குவல்ட்டுக்கு உள்ளே வரும்போது மல்டிபிள் வெளியே வரும்போது என்ன டிவைடாக மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுல tan y டிவைட் பை cos y என்ட்ரி பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இந்த 2 cos x அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த dx அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். டிவைட் டேர்ம் உள்ளே வரும்போது மல்டிபிகேஷனாக மாறும். ஸோ இட்ஸ் செப்பரேட்டிங் வேரியபிள். ஸோ எக்ஸ் டேர்முக்கு dx மேட்ச் ஆகிடுச்சு, y டேர்முக்கு dy டேர்ம் மேட்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மேட்ச் ஆனோன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் tan y divided by cos y into dy equal to இன்டெகிரேட் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட் தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல 2 வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ 2 நம்ம வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cos x into dxன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பேர் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா கிடையாது. இன்டகிரேஷன் ஆஃப் tan y by cos y என்ற டேர்ம் ஃபார்முலா கிடையாது. பட் நம்ம என்ன ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் இதை வந்து 1 by cos x that is a 1 by cos x ரெசிபிள் பார்த்து நமக்கு என்ன கிடைக்கும், that is secant x ன்னு போடலாம். ஸோ அப்போ therefore இந்த இடத்துல y டேர்ம் இருக்குது. அப்போ 1 by cos y நமக்கு கிடைக்கும் secant y ன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 1 by cos y தான் என்ன பண்ணலாம் secant x. x இருந்தால் x போட போகிறீங்க, yனா y போட போகிறீங்க. ஸோ இதில் 1 by cos y, அந்த 1 by cos y என்ன போடலாம் secant y போடலாம். ஸோ secant y நெக்ஸ்ட்டு ஒரு tan y dy ஈக்குவல் டு இது 2 இது அப்படியே வச்சுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் cos x dx. ஸோ ஃபார்முலா வரக்கோசரம் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சிஸ் டைரக்ட் ஃபார்முலா அடுத்த ஸ்டெப்பில் இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் tan x into secant x ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் secant x ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல y டேர்ம் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் secant y ன்னு போட வேண்டியது தான். ஸோ secant y இஸ் ஈக்குவல் டு 2 இன்டகிரேஷன் ஆஃப் cos x ஃபார்முலா sin x ன்னு கிடைக்கும். ஸோ இன்டெகிரேட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் c. ஸோ அடுத்தது த லாஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் சப்டிவிஷன் 10 பார்த்தீங்கன்னா dy by dx is equal to tan square of x plus y ங்குது. ஸோ இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பாசிபிள் கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் டீட்டான்னு வரும். அது டீட்டான்ற டேர்ம் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருக்குது. ஸோ ஒரு டீட்டா தட் இஸ் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு டேர்மாக மாறிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன பண்ணுறேன் சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல z இஸ் ஈக்குவல் நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ z இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்தால் அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் dy by dx is equal to இது என்ன tan ஸ்கொயர் x plus y ன்றது z மாறிச்சு. அப்போ therefore இது tan ஸ்கொயர் z மாறிடும். சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுத்தாலே நம்ம என்ன பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல dz by என்ன பண்ண போகிறேன் dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ z என்ன ஆகிடும் dz by dxன்னு கிடைக்கும். அண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுற 1. ஸோ டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணுறதுனால y என்ன பண்ணால் dy by dxஆக மாறும். நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல இந்த 1 வெளியே தள்ளுங்க. ஸோ வெளியே தள்ளுறப்ப என்ன ஆகும்னா ஸோ dz by dx இந்த ப்ளஸ் 1 உள்ளே வரும்போது -1 மாறும். தட் இஸ் -1 இஸ் ஈக்குவல் டு dy by dx. இந்த இதில் dy by dx நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் பாருங்கள் tan ஸ்கொயர் z வந்துருக்குது. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே z மாறப்போகுது எல்லாமே இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல dz by dx -1 ஈக்குவல் டு இந்த dy by dx டேர்ம் தான் tan ஸ்கொயர் z. ஸோ இந்த இடத்துல tan ஸ்கொயர் zன்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ்னு வெளியே போகும்போது +1 மாறும். ஸோ இதை dz by dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு வெளியே போகும்போது +1 மாறும். தட் இஸ் இது எப்படி போடலாம், அதை 1 + tan ஸ்கொயர் z மாற்றிக்கலாம். ஸோ இதை தான் என்ன பண்ணுறீங்கன்னா இதை செப்பரேட்டிங் வேரியபிளாக அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு ப்ரீவியஸ் சம்மில் என்ன பண்ணிப்போம்னா இங்கே dy by dx இருக்கும், இங்கே x டேர்ம் y டேர்ம் இருக்கும். அப்போ yக்கு dy மேட்ச் பண்ணுவோம், xக்கு dx அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பட் இந்த சம்மை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இங்கே x + y zன்னு என்ட்ரி பண்ணதுனால இது என்ன ஆயிடுச்சுன்னா dz by dxஆக மாறிடுச்சு. இதுக்கு செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணுறப்போ zக்கு dz டேர்மும் xக்கு dx டேர்மும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல ஸோ dz அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுங்க. இந்த dzக்கு z டேர்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. தட் இஸ் 1 + tan ஸ்கொயர் zன்ற ஒரு டேர்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேர்ம் உள்ளே வரும்போது டிவைடாக மாறும். ஸோ dz by 1 + tan ஸ்கொயர் z மாறுது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எந்த எக்ஸ் டேர்ம் கிடையாது. ஸோ டிஎக்ஸை கிராஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணிட்டோன்னா நம்ம செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணி முடிச்ச அடுத்த லைன் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்டரேஷன் ஆன் போத் சைடு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணால் இன்டரேஷன் ஆஃப் டிஇசட் பை 1 + tan ஸ்கொயர் இசட்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இன்டரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்ன்னு வரும். ஸோ இதில் பண்ண நமக்கு இன்டரேஷன் டைரெக்டாக வரதுக்கு 2-3 லைன் ஆகும். ஏன்னா டைரெக்டாக ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணுறக்கோசரம் இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா dz by 1 + tan ஸ்கொயர் z என்ன பண்ணலாம்னா இன்டரேஷன் ஆஃப் dz by ஃபார்முலா வரக்கோசரம் நமக்கு தெரியும் 1 + tan ஸ்கொயர் θ is equal to secant ஸ்கொயர் தான் படிச்சுப்பீங்க. 1 + tan ஸ்கொயர் θ is equal to secant ஸ்கொயர் θ. இதெல்லாம் செய்யணும்னா டைரெக்டாக இன்டரேஷன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறக்கோசரம் இந்த ஃபார்முலாஸ்லாம் என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஸோ 1 + tan ஸ்கொயர் θ is secant ஸ்கொயர் θ. ஸோ அப்போ 1 + tan ஸ்கொயர் இசட்னா இருக்கும் நமக்கு secant ஸ்கொயர் இசட்னு வந்துடும். இந்த இடத்துல secant ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு இன்டரேஷன் ஆஃப் டிஎக்ஸ். இப்போ மட்டும் ஃபார்முலா வந்துடுமானா ஃபார்முலா வராது. ஸோ இது அகைன் என்ன பண்ணுறோம் இதையும் கொஞ்சம் மாற்றி ஆகணும். ஸோ நமக்கு தெரியும் தட் இஸ் 1/secant. ஸோ 1/secant இசட்டுக்கு நம்ம நியூமரேட்டர் எடுத்தும்போது என்ன ஆகுனா இது cos இசட்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் பட் இங்கே secant ஸ்கொயர் இருக்குது. பட் இங்கே secant இசட்னா cos z போடுறீங்க. secant ஸ்கொயர் இசட் என்ன பண்ண போகிறீங்க இது cos ஸ்கொயர் இசட்டாக மாறப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1/secant இசட் இஸ் cos இசட்டு. அப்போ தேர்ஃபோர் இது என்ன ஆகுனா இது cos ஸ்கொயர் இசட்னு வந்துடும் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ். இப்போ இங்கேயும் நம்மளால் ஃபார்முலா என்ட்ரி பண்ண முடியாது. மேபி ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணி கிட்ட வந்துட்டோம். வெறும் cos இசட்டுன்னா நம்ம டக்குன்னு இன்டகிரேஷன் முடிச்சுட்டுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் நம்ம cos ஸ்கொயர் இசட்டு ஃபார்முலா கிடையாது. வெறும் cos எக்ஸ் மட்டும்தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ cos ஸ்கொயர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ இந்த cos ஸ்கொயர் இசட் என்ன பண்ணலாம்னா நம்ம 1 + cos 2z/2ன்னு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த cos ஸ்கொயர் இசட் ரீப்ளேஸ் ஆஃப் integration of இது 1 + cos 2z/2 என்ட்ரி பண்ணலாம் into dz equal to integration of dx. again நான் ஒன்ஸ் டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இன்டகிரேஷன் சிம்பிள் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டரேட் பண்ணணும் பட் இன்டரேட் பண்ண முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா 1 + tan ஸ்கொயர் θ என்ன பண்ணுறேன் secant ஸ்கொயர் தான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன இசட் நம்ம இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறோம் secant ஸ்கொயர் இசட் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம இன்டர் பண்ணுற ஃபார்முலா கிடையாது. அந்த ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் 1/secant இசட் cos இசட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே secant ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை cos ஸ்கொயர் இசட்டாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. வெறும் cos இசட் இருந்திருந்தால் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இன்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல cos ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு dz போட்டிருக்கேன். ஸோ இதோட கண்டினியூஷன் dz இருக்குது. சரி அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல எனக்கு cos ஸ்கொயர்ன்று இன்டர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல cos ஸ்கொயர் இசட்டை வந்து 1 + cos 2z/2ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஃபார்முலா வரக்கோசரம் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ cos ஸ்கொயர் இசட்டு தான் 1 + cos 2z/2 dz equal to dx equal to integration of dx. இப்போ இதை இன்டர் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 வெளியே ரிமூவ் பண்ணுங்கள். இது வெளியே ரிமூவ் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா 1 × dz நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் dx வந்து xன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் 1 × dz is dz that is integration of dz is zன்னு கிடைக்கும். ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா cos 2z இன்டர் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா sin 2z நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் cos x × dx ஃபார்முலா இஸ் sin xன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cos 2z ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறப்போ sin 2z/2ன்னு வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இசட்டுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறனால அந்த நம்பர்ஸ் இன்டர் பண்ணுறப்போ என்ன டிவைடுக்கு வந்துடும். சப்போஸ் இதே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தால் இது மல்டிபிள் 2 வந்திருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன்னா மல்டிபிள் 2 இன்டகிரேஷன்னா /2ன்னு என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இது ஃபுல்லாக போய் இன்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் dxன்றது எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு +c என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ தான் சம்மோட ஆன்சர். பட் எப்படியே முடிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இசட்னு அசியூம் பண்ணிக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்ட்ரி பண்ணுறீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் sin 2a. இந்த sin 2a ஃபார்முலா எப்படி போடலாம் 2 sin a × cos n என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த ரிசல்ட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இதை என்ட்ரி பண்ணோன்னே சம்ம முடிஞ்சிடும். இந்த இடத்துல 1/2 அப்படியே போடுங்க. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் இது இசட் அப்படியே வச்சுங்க. sin 2a இந்த இடத்துல ஏன்றது
2a டூ சைன் ஏ காஸ் ஏ இருக்குது முதல்ல ஏன்றது இசட்டாக இருக்குது அப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் தட் இஸ் 2 சைன் இசட் இன்ட்டு காஸ் இசட் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை இசட்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ட்ரி பண்ண சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடும். இந்த இடத்துல 1/2 இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 இன்ட்டு sin இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் பார்த்தீங்களா இசட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதை தான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே அகெயின் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நெக்ஸ்ட் இன்டர்வல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் கடைசி லைன் ஆன்சர் வந்து 1/2 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் sin of x plus y into cos of x plus y equal to x plus c. So, இவ்வளோ அந்த சம்மோட ஆன்சர். Thank you.